இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 17, 2024, 17/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், தேய்பிறை த்விதியை திதி காலை 10:57 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 6:48 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை 6:48 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்று மாலை 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள், பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு கிடைப்பது போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானத்திலேருந்தே உங்களுக்கு சில வேண்டத்தகாத விஷயங்கள் அல்லது வேண்டாத ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஏற்படும். எதுவுமே கெடுதல் கிடையாது, பட் உங்கள் மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 6:48 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாயோடு இணையறதுனால, செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுக்கின்ற காரணத்தினால நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சுய முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று மதியத்துக்கு மேல் பண வருமானம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகும். எண்ண விரயங்கள், அதாவது உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கும். அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு தெய்வ தரிசனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ தரிசனம் இல்லை இஷ்ட தெய்வ தரிசனம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மன நிறைவை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத இருந்த அந்த உத்தியோகத்தில் வளர்ச்சியோ இல்லை தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே அந்த கவலைகள் சாதகமான பலன்களாக ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தை வாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அல்லது குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. இன்று மாலை 6:48 வரை 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன், தேய்பிறை சந்திரன், உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். பணம் சார்ந்த விஷயங்களுக்காக, செலவுகள் ஏற்படுற விஷயங்களுக்காக அனாவசியமான புலம்பல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை, வாங்கின கடன் அடைக்க முடியலேங்கிற கவலை. அதே சமயம் உங்ககிட்ட யாராவது கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அவர்களுடைய நச்சரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாலை 6:48 சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி விரையாதிபதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல,
உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒன்று சொல்ல. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து எதிர்பாலினத்தவராக இருந்தால், ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா இன்னும் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆகும். விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அது கஷ்டமான விஷயம். எண்ண விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிரித்தன்மையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பண விவகாரங்களில் உங்களுக்கு பதட்டம் அல்லது மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், தந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் மட்டும் இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளினால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் எடுப்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அதனால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல், வாக்குவாதங்கள் இருக்கும். மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் 6 மணி 48 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி விரையாதிபதி செவ்வாயோடு இணையிறதுனால, களத்திரஸ்தானாதிபதி செவ்வாயோடு இணையிறதுனால நீச்ச பங்க பலனை கொடுக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்தால் வாழ்க்கை துணையோட நிம்மதி இருக்கும். வெளியில் ஆஃபீஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட வாக்குவாதம் இருக்காது. இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. ராசியில் சந்திரன், தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால செலவுகளின் காரணமாக உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக வேலை விஷயமா வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள். உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா செலவை பண்ணிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்களின் போது எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க, இல்லை ஏதாவது அஃபிஷியல் டூர் போகிறீங்கன்னா உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பயணிகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் சந்திரன் உங்கள் ராசியில் இருந்தாலுமே மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும். வேண்டாத விஷயத்தை நினச்சி, குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், இவங்கள்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த செயல்பாட்டுகளை நினைத்து மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தியாகிறது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பண விவகாரங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் அலைச்சல் இருக்கும். அதாவது அலைச்சல் மட்டும் இல்லை, வேலை விஷயத்தில் ஒரு மன சஞ்சலம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் இருக்கும். மாலை 6:45 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருந்து கொண்டு லாபஸ்தானாதிபதியான செவ்வாயை நீச்சபங்க பலனை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா குழந்தைகள், உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் குடும்ப கௌரவத்துக்காக ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அனாவசியமாக அடுத்தவங்கள பாராட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அப்படி செலவு பண்ணிங்கன்னா வீட்டில் அனாவசியமாக திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு செலவு. ஒன்றா ஆரோக்கியத்தில் செலவு, இல்லை வண்டி வாகன வகையில் செலவு, இல்லை தாயாருடைய ஆரோக்கியத்தில் செலவு, இல்லாட்டி வாங்கின கடனுக்கான வட்டி செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு ஆகிட்டு இருக்கும். எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் இன்றைக்கி. அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் தான் மிஞ்சும். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்று உங்களுக்கு மனவிரயம், வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் 6:48 வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளை பற்றிய கவலைகள் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும்
கவலைகளை போக்கக்கூடிய வகையில் மாலை 6:48 மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வர்றதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு எதிர்பால் இனத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை காண்பதற்கோ அல்லது வேலை வாய்ப்பில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இதுவரை இல்லாமல் இருந்த பதவி உயர்வு இப்போ திடீர்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாயந்தரத்துக்கு மேலே தான் உங்களுக்கு இமெயில் மூலமாக வரும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா சந்திரன் ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது எல்லாமே பகல் வேளையில் தான். சாயந்தரத்துக்கு மேலே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்துக்காக ஏற்பட்ட செலவுகள்லாம் இன்னைக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நினச்சி கவலைப்படுறது, உங்களுடைய வேலை விஷயமாக அலுவலக விஷயமாக எதிரிகளின் செயல்பாடுகளை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி மாறும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இது எல்லாமே சாயந்தரம் 6:48 மேலே தான் மாற்றத்தை தரும். அதுவரை உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை கவலைப்பட்டு நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ ஆரோக்கிய விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்பு உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை ஸ்தானத்திலிருந்து மூத்த சகோதரர்களின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும். அனுசரணையான பேச்சின் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நிம்மதியெல்லாம் ஏற்படுத்துவார். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த மாற்றங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு ஏதாவது நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கவலைகள் சாயந்தரத்துக்கு மேலே தான் இருக்குமே தவிர பகல் வேளையில் இருக்காது. உங்களுடைய மரியாதைக்கு குறைவு இருக்காது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுன்னா உங்களுடைய எதிரிகளிடம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கும் இளம் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு மேலே வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் பறந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கவலை பறக்கிறதுனால பெருசாக நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நல்ல விஷயம் டெம்பரவரி தான். அதனால் கொஞ்சம் பெருசாக சந்தோஷப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தட்டுப்பாடு இருக்காது. வருமானத்துக்கேற்ற செலவு இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மாலைக்கு பிறகு உங்களுக்கு எண்ண விரயங்கள் கவலைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை மாலைக்கு பிறகு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்குண்டான மருத்துவ தீர்வுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த சில வாரங்களாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு மாலைக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கவலை தான் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுங்கிறதுக்காக சாயந்தரத்துக்கு மேலே அதில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு மேலும் வெற்றியை தருமையை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. முதலீடு செய்வது செலவுக்கு சமானம் கிடையாது. முதலீடுங்கிறது ஒரு பணத்தை போட்டு பொருளாக வாங்கி வைக்க போகிறீங்க. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அறிவாற்றலின் காரணமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ ஏதாவது ஒரு
காம்படிஷன்லையோ ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். கன்னி ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் இருக்காரு. அதுவும் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வேலை விஷயமா அலைச்சல் இருக்கும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் விஷயத்திலும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது குடும்ப கௌரவத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய இடம் வாங்கிறது, புதிய நிலத்தில் முதலீடு பண்ணுறது, இல்லை ஆஃபீஸ் வாங்கிறது, கிளினிக் வைக்கிறது, இதெல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா இன்றைக்கி அனுகூலத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லோன் சாங்ஷனிங் அத்தாரிட்டி சாதகமாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற முரண்பாடுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமாக எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த நிலத்தினால உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். சகோதரிகள் உடன்பட்டு செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உடன்பிறப்புகளுடன் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பயங்கரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதாவது பயங்கரமான செயல்பாடுன்னா வேலை விஷயமாவோ இல்லை உங்கள் பதவிக்காக, பதவி உயர்வுக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் இறங்கி வேலை பண்ணுவீங்க. இது பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பயங்கரமான செயல்பாடுகள் மூலமாக பயத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அதற்குண்டான செல்வாக்கை தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்க பயந்தாங்களோ அதை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. வேலை விஷயமா அலைச்சல், குழந்தைகள் விஷயமா அலைச்சல், குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக அலைச்சல், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல், ஹாஸ்பிட்டல் அலைச்சல், இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். ஆனால் இதனால் உங்களுக்கு எந்த விதமான வேலை தொய்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார காத்தாலேருந்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல பெயரை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியான பதட்டத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரே வேலையை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துக்கே திருப்பி போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை கொரியர் சம்மந்தமாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரே இடத்துக்கு திரும்பி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அலைச்சல் ஜாஸ்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக பதட்டத்தை தரக்கூடிய ஒரு சங்கடமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். புதிய தொழில், புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் மனசுக்குள்ளார உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய தந்தை சில செயல்பாடுகள் ஈடுபடுவார். மனசில் கவலையை ஏற்படுத்துவார். அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அயல்நாடுகள் மூலமாக உங்களுக்கு அயல்நாடு தொடர்புகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு இன்று நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இது எல்லாத்துக்காகவும் உங்களுடைய வேலை விஷயமாகவோ, ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ, இல்லை அயல்நாடு தொடர்பான விஷயத்துக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
விருச்சிக ராசி, இன்று மாலை 6:48 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மனசில் குழப்பத்தை தருவார், சஞ்சலத்தை தருவார். கடந்த கால எதிரிகளை நினைத்து மனக்கவலைகள் ஏற்படும். எனக்கு அவன் இப்படி துரோகம் பண்ணிட்டானே, இவன் இப்படி துரோகம் பண்ணுறான்னு அடுத்தவனை பற்றி தான் பேசுவீங்களே தவிர நீங்கள் பண்ணின தவறுகளை பற்றி யோசிக்க மாட்டீங்க. முதல்ல நம்மளை ஒழுங்காக வச்சுக்கிட்டா அடுத்தவங்களை பற்றி பேசலாம். ஆனால் நம்மளையே ஒழுங்காக வச்சுக்கல. அதனால் எண்ணங்கள் அதிகரித்தால் வேண்டாத எண்ணங்களின் காரணமாக மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக வந்த அவமான சொற்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆனால் இது எல்லாமே சாயந்தரத்துக்கு மேலே தான். தேவையில்லாத மனஸ்தாபம் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால் ஏற்பட்ட அவச்சொற்கள் விலகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் மனசுக்கும் உங்கள் வாய்க்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதாவது மூளைக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இல்லை, மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால மனசில் தோணினதெல்லாம் உளறிட்டு அதுக்கப்புறம் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. ஆனால் மாலைக்கு பிறகு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 6:48 மேலே உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் விலகி உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அஃபீஷியலாக உங்கள் பேரில் எதிரிகள் சாட்டிய குற்றங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அதாவது நீங்கள் பண்ணாத தப்புக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டு பெருசாக குற்றம் சுமத்தி சங்கடப்பட்டு இருக்கீங்க. இது எல்லாமே இன்னைக்கு விலகும். சாயந்தரம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் பண விவகாரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கடினமாக கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ சங்கடங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது எல்லாம் சங்கடம் வரா மாதிரி உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி வருவாங்க. ஆனால் எல்லாம் நீர் பூத்த நெருப்பாக அடைஞ்சு விடும். அதனால் உங்களை பார்த்து அடங்கி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதனால் கவலைப்படாதீங்க. சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ராசிநாதன் நீச்சபங்க பலனை அடைகின்ற பொழுது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதாவது சூரியனை கண்ட பனி போல் விலகும் சந்தோஷமான நாளாக இருக்கும். தனுசு ராசி, இன்று பகல் வேளையில் நண்பர்கள் சகிதம் உறவினர்கள் சகிதம் சந்தோஷ அனுபவங்களை பெறுவீர்கள். மன நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. குறிப்பாக கடன் பிரச்சனைகளாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. செலவுகள் இருந்தாலும் அதுவும் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மாலை 6:48 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள், அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு பணவரையம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுடைய கலீக்ஸ் கூட அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களை கேஷுவலாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் 6:48 அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி பலத்தோடு அமர்ந்து செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை தருகின்ற காரணத்தினால படிப்பு சார்ந்த செலவுகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். இது உங்களுடைய பதவியிலையும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்கன்னா வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேண்டாத செலவுகள் அதிகரிக்கும். வேண்டாத செலவுகள் எல்லாமே பகல் வேளையில் சந்தோஷத்தினால செலவு பண்ணுவீங்க. சாயந்தரம் உங்களுடைய வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணமோ
அல்லது உங்களுடைய வேலை விஷயமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அதுவும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் சந்தோஷத்தில் வாக்குவாதம், சாயந்தர வேளையில் தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது குதர்க்க பேச்சுக்களினால் வாக்குவாதங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் வேளையில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ உதவிகள் கிடைக்கும் அல்லது அறிவுரைகள் கிடைக்கும். ஆனால் சாயந்தரம் 6:48 உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய கௌரவத்தை பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்றைக்கி நீங்களாக போயிட்டு வாலண்டியராக போயிட்டு சிக்காதீங்க. சிக்கினா சின்னாபனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன். அலைச்சல், வியாதி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள், வியாபாரத்தில் பண விரயம் போன்ற விஷயங்களால் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சாயந்தரம் வரைக்கும். மாலை 6:48 சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் உங்கள் ஆரோக்கியத்தில் இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை, அதாவது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு கடன் அல்லது அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் மன உளைச்சல்கள் ஏற்படும். கடந்த காலத்தில் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயமோ இல்லை அரசாங்க அதிகாரிகளின் குழப்பமான செயல்பாடுகளோ உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில சமயம் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் மாலை 6:48 சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக நண்பர்களின் உதவியை கொண்டு அரசாங்க அதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் விஷயத்தில் முதலீடுகள் செய்யும் யோகம் ஏற்படும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நண்பர்கள் அல்லது பார்ட்னர்ஸ்னால ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை வரை தந்தையின் மூலமாக அறிவுரைகள் மூலமாக செலவுகள் ஏற்படும் அல்லது அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான வட்டி சம்பந்தமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு சில நண்பர்கள் உதவி செய்வார்கள். சில நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மன தைரியத்தை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். மாலை வரைக்கும் கவலை இருக்கும். வேண்டாத விஷயத்தை நினச்சி செலவுகளை ஏற்படுத்திட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அந்த பொருள் தரமற்றதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த தரமற்ற பொருளை வாங்குவதன் மூலமாக பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு அந்த தரமற்ற பொருளை மாற்றிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அந்த சமயத்தில் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக காலை முதலே முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. எதுக்கெடுத்தாலும் பதட்டத்தை காமிச்சு சஞ்சலத்தை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் இன்னைக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சாயந்தரத்துக்கு மேலே அந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பண விரயம்,
நேர விரயம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். யாருக்கிட்ட கோவப்படுறதுங்கிறதுக்கு நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய அறிவுத்திறமையின் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் நீங்கள் கோவப்படுறதுனால அவங்க உங்ககிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். மாலைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது வண்டி வாகனத்தில் சென்றீங்கன்னா இருட்டான பகுதியில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடிபடுறதுக்கோ இரத்த காயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு வருது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகம். வியாபாரத்தில் கடன், படிக்கிற குழந்தைகளுக்கான கடன், உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கான கடன், ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த பண விரயத்தின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக எதிரிகளை சந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய கலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் விஷயத்தில், உங்களுடைய பர்சனல் விஷயமோ குடும்ப விஷயத்திலோ அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று பகல் வேளையில் அனாவசியமான எண்ண விரயங்களும் மாலைக்கு பிறகு மனஸ்தாபங்களும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஃபீஷியல் விஷயத்தில் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படும் சொல்லி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உடன்பிறப்புகளால் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக தலைப்பகுதி, கண் பகுதி சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாலைக்கு பிறகு உடன்பிறப்புகளின் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு மனோபலத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய, வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த வேலை பளு நிறையா காரியத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% நீங்கள் காரியத்தை முடிச்சிருவீங்க. எல்லா வேலையும் முடிப்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை கூடும், செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதுசாக ஏதாவது பண்ணலாமா, இல்லை புதுசாக வீடு வாங்கலாமா, புதுசாக நிலம் வாங்கலாமா, வியாபாரம் துவக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய தொழிலை ஒழுங்காக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதனால் உங்கள் எதிரிகளையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களை விடுத்து நேர்த்தியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், தாயாருடைய இளைய சகோதரன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை, பட் கவலைகள் அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு செவ்வாயோடு இணைந்து செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால உங்களுக்கு மனசில் இருந்த கோபமோ இல்லை விரக்தியோ மாறி அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவான முடிவு எடுத்து அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.